அவர்களுக்கான அத்தனை முயற்சிகளையும் நான் மேற்கொள்வேன். அதே மாதிரி கழிப்பறைகள் ரொம்ப முக்கியம். அது பல நாள் கோரிக்கையை வைத்தா கூட அது இன்னும் செய்து தரப்படலை. அதுக்கும் முழு முயற்சி மேற்கொள்வோம். விஞ்ஞானபூர்வமாக, ஏன்னா இங்கே நோய்கள் பரவக்கூடாது, அதே நேரத்தில் எல்லாரும் சந்தோஷமாக இருக்கணும், குப்பைகள் சரியாக அகற்றப்பட வேண்டும். அந்த வகையில் அவர்களுக்கு எல்லா விதத்திலும் இந்த கோயம்பேடு மார்க்கெட் ஒரு விஞ்ஞானபூர்வமாக வணிக வளாகம் மாதிரி நடைமுறைப்படுத்துவதற்கு நான் முற்றிலுமாக அவருக்கு உதவி செய்வேன். ஏன்னா இதை மாதிரி நிறையா விஷயங்களை நான் ஈடுபட்டிருக்கேன். உதாரணத்துக்கு ஹைதராபாத்தில் இந்த கழிவுகளை வைத்து மின்சாரம் தயாரிக்கிற ஒரு யூனிட்டை நான் ஆரம்பித்து வச்சேன் ஹைதராபாத் மார்க்கெட்டில். ஸோ அது மாதிரி விஞ்ஞானபூர்வமாகவும் இந்த மார்க்கெட் முன்னேறுவதற்கு எனது அத்தனை முயற்சிகளையும் மேற்கொள்வேன் என்ற உறுதிப்பாட்டை அவர்களுக்கு கொடுத்துருக்கிறேன். நான் மறுபடியும் சொல்கிறேன், ஏதோ நான் ஓட்டு வாங்கிட்டு சும்மா எம்பியாவோ பார்லிமெண்ட்டுக்கு போகிறதுக்கு இல்லை. அடிப்படை தேவைகளை, மக்களுக்கான தேவைகளை சரி செய்வதற்காக முயற்சிகளை மேற்கொள்வதற்காகவும் நான் களத்தில் நிற்கிறேன். அப்போனா அவங்க சும்மா இருக்கலாமே, ஏன் அவங்க அதை பற்றி கமெண்ட் பண்ணுறாங்க? மாற்றம் வந்துவிடும் என்பதற்கு பதற்றப்பட்டு தான் திமுகவும் சரி அதிமுகவும் பற்றி பேசுகிறாங்க. அதை பற்றி மாற்றமே இல்லைன்னு சொன்னால் இவங்க ஏன் அதை பற்றி கவலைப்படணும்? ஆக எங்கள் தலைவர்கள் டெல்லியில் இருக்காங்க. இப்போ நீங்கள் சென்னை தலைநகர்லேருந்து மற்ற மாவட்டத்துக்கு போய் நீங்கள் பிரச்சாரம் செய்யலையா? அது மாதிரி எங்கள் தலைவர்கள் டெல்லியிலேருந்து வராங்க, வந்து தமிழக மக்களுக்கு உதவி செய்கிறார்கள். அது மட்டும் இல்லை, டெல்லியில் ஆண்டு கொண்டிருக்கின்ற கட்சி பிரதமர் வேட்பாளர். இன்னைக்கு நாங்கள்லாம் பெருமையாக களத்தில் இருப்பதற்கு காரணம் எங்களுக்கு பிரதமர் வேட்பாளர் இருக்கிறார். அதே அதிமுகவுக்கு கேட்குற, யார் பிரதமர் வேட்பாளர்? அதிமுகவுக்கு பிரதமர் வேட்பாளரும் கிடையாது, முதல்வர் வேட்பாளரும் கிடையாது. திமுகவுக்கு பிரதமர் வேட்பாளர் கிடையாது. யார் சொன்னா? மாசு வந்து அன்னைக்கு வந்திருக்கணும். தூரத்துல இருந்து பார்த்தா அது சன் டிவி தம்பிங்கள இருக்கீங்களாப்பா. கூட்டம் குறைவா, எங்க கூட்டம் நிறையா இருக்கிறத விட்டுட்டு குறைவா இருக்கிறது. ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால், அதாவது ஆரம்பிக்கிறதுக்கு சேர் தான் இருக்கும், ஆரம்பிக்கிறதுக்கு அப்புறம் தான் மக்கள் வருவாங்க. தம்பிங்க எப்போ வருவாங்கன்னா கூட்டம் ஆரம்பிக்கும் போது வர மாட்டாங்க, கூட்டம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால் காலி சேர் எடுக்க வருவாங்க. ஆக அப்படி எடுத்த விஷுவல் தான். நான் வேணா உங்களுக்கு விஷுவலை ஷேர் பண்ணுறேன். எல்லா இடங்களிலும் இந்த மாதிரி கூட்டம் குறையணுன்றதுக்காக தான் போலீஸை வச்சு கெடுபிடி பண்ணி 40% மக்களை வரவிடாமல் ஆக்குனாங்க. அதையும் மீறி மக்கள் வந்தாங்க. அதனால் பாஜக தொண்டர்களின் உழைப்பை சரியாக தவறாக சொல்லாதுங்க. அதில் செல்வ பெருந்தகை வேறு. அவங்க கட்சிக்கு கூட்டம் வருதான்னு பார்க்கணும். ஒரு 4 பேர் தான் ரயில்வே ட்ராக்குள்ளே போய் போராட்டம் நடத்துகிறாங்க. இதில் வேறு எங்களுக்கு கூட்டம் வரலையா? எங்களுக்கு மக்கள் ஆதரவு. இப்போ நான் ஏன் கேட்குறேன், இபிஎஸ் கூட்டத்தை பற்றி பேசுகிறாரு, ஸ்டாலின் அண்ணன் மாசு கூட்டத்தை பற்றி பேசுகிறாரு, பெருந்தகை கூட்டத்தை பற்றி ஏன் அந்த கூட்டம் இவர்களுக்கு கிளியை ஏற்படுத்தி இருக்கிறது? ஒன்றுமே இல்லைன்னா விட்டு போக வேண்டியதானே? எங்களை பற்றி கவலையே இல்லைன்னா விட்டு போக வேண்டியதானே? ஏன் எல்லாரையும் பற்றி பேசுறீங்கன்னா நீங்கள் எல்லாம் பயந்து போயிருக்கிறீர்கள் என்றார். சொல்லுங்க, நீங்க யாருங்க? இல்லை நீங்க யாருமா? பேர் சொல்லிட்டு சொல்லுங்க. இல்லை நீங்க யாருன்னு சொல்லிட்டு சொல்லுங்க. எங்க இருந்து வரீங்க? சரி சரி சொல்லுங்க. சரி, அது ஏற்கனவே சொல்லிட்டேன் தம்பிங்களா. நான் ஏற்கனவே மேல பேசிட்டேன். அதனால எல்லாம் நான் உங்களுக்கு இல்ல இப்ப என்ன சொன்னேன், ஒரே நிமிஷம், இல்ல ஒரு நிமிடம் தம்பிங்களா. ஒரு நிமிடம், நீங்க கேள்வி கேட்கறதுக்கு முன்னால நான் என்ன சொன்னேன்? மூட்டை தூக்கு. நீங்க கேள்வி கேட்டு நான் பதில் சொல்ல, அப்ப நீங்க இருந்தீங்கன்னு எனக்கு தெரியாது. அதான் பிரச்சனை. நீங்க வர்றதுக்கு முன்னாலேயே மூட்டை தூக்கும் தொழிலாளர்களுக்கு உட்கார்றதுக்கு இருப்பிடம் வேண்டும், கழிப்பறை வேண்டும், தண்ணி வேண்டும், சாப்பாடு வேண்டும். நீங்க வரதுக்கு முன்னாலே சொல்லிட்டேன், சொன்ன பிறகு கேட்கல. அதனால கேட்டுட்டு சொல்லுங்கப்பா. சாதாரண அரசியல்வாதி மாதிரி என்ன நினைச்சிடாதீங்க. சாமானிய அரசியல்வாதினா நான் கவர்னராகவே இருந்திருப்பேன். நான் உங்க கூட வந்து நிக்கணும்னா உங்களுக்கு செய்யணும்னு வந்திருக்கேன். 1000 வாக்காளர்களுக்கு 69 முகவர்கள் வச்சிருக்காங்க. 1000 வாக்காளருக்கு 1000 வாக்காளர்கள் நாங்கள் வச்சிருக்கோம். பூத் கமிட்டி பற்றி அவங்க கவலைப்பட வேணாம். எங்கிட்டையும் பூத் கமிட்டி இருக்குது.
அந்த ஆணவத்தில் தான் அவங்க பேசிட்டு இருக்காங்க. 1000 வாக்காளர்கள்ல 1000 வாக்காளர்கள் அது போதும். இது பூத் கமிட்டிக்கான தேர்தல் இல்லை, வாக்காளர்களுக்கான தேர்தல். நிச்சயமா நாங்கள் வெற்றி பெறுவோம்.